பிரைஸ்லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிற ஜபத்துல எந்த வசனத்தை வைத்து ஜபிக்க போறோம்னா, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நம்மளுக்கு கொடுக்கும்படிக்கு யார் ரெடியா இருக்கிறாரு? நம் பேர்ல நினைவா இருக்கிற கர்த்தர் உண்டு. இப்போ நம்ம ஜெபிக்க போறது என்னன்னா, ஆண்டவரே, நாங்க எதிர்பார்த்திருக்கிறோம் எங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்த்திருக்கிறோம். அதை நிறைவேற்றக்கூடியவர், அதை சாங்ஷன் பண்ணி கொடுக்கிறவர் நீங்க மட்டும்தான். அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவாய் நடத்துவேன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, சமாதானத்துக்கு எதுவாய் அவங்களுடைய ஃபியூச்சர் இருக்கணும், அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க சொல்லிட்டு இந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் சமாதானத்துக்கு எதுவாய் இருக்கட்டும். எங்க பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு சமாதானத்துக்கு எதுவாய் இருக்கட்டும், தீமையுள்ளதா இருக்கக்கூடாது. எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அழகாய் எங்களுடைய பெயர்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவன், எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் வரைந்திருக்கிற தேவன். அப்பா, எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆண்டவரே சமாதானத்துக்கு எதுவாய் நீர் விரும்புகிறபடியாய் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தீமைக்கு எதுவாய் எங்களுடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் இல்லாதபடிக்கு ஒவ்வொன்றையும் நிதானித்து யோசித்து வசனத்தின்படி தன்னுடைய வாழ்வை காத்துக்கொண்டு நீர் வைத்திருக்கிற அந்த ஆண்டவரே, நீர் சாங்ஷன் பண்ணி கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு சமாதானத்துக்கு எதுவான செயல்களை செய்கிறவர்களாய் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களையும் நீங்க வைங்க ஆண்டவரே. நீங்க தான் எங்களோட இருக்கணும். எங்க பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் இதுதான் ஆண்டவரே. அப்பா, நாங்க என்ன வேணா நினைக்கலாம், எங்க பிள்ளை இதை படிக்கணும் அதை படிக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த இடத்துல எங்க பிள்ளை செட்டில் ஆகணும்னு நினைக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க சாதாரணமானவர்கள் ஆண்டவரே. நாங்களே இப்படி யோசிக்கும் போது எங்களுடைய பிள்ளைகளை ஒரு அழைப்போடு, ஒரு தீர்மானத்தோடு, ஒரு திட்டத்தோடு இந்த உலகத்துக்கு ஆண்டவரே உருவெடுக்க செய்தவர் நீங்க ஆண்டவரே. உங்க திட்டத்தையும் உங்களுடைய தீர்மானமும் வித்தியாசமானவைகள், மகிமையானவைகள் ஆண்டவரே. அதற்கேற்றபடி எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்க என் தெய்வம் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய ஆசையே ஆண்டவரே, ஆசையை நாங்கள் வெறுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய எதிர்பார்ப்பு என்னவோ, உம்முடைய சித்தம் எதுவோ அது மட்டுமே எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கட்டும். நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.